ரூபாய்க்கு விட்டு வாங்கினாங்கன்னா அவங்களோட ஒரு சிலிண்டரை வந்து அவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது கேஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஃபாஸ்டாகவே ப்ராசஸ் நடக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப மினிமமாக ஸ்மோக்கும் ரொம்ப மினிமமாக கார்பன் டெபாசிட்டும் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஜீரோ தான், பட் ஸ்டில் ரொம்ப மினிமமாக இருக்கும். அது நீங்கள் ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். கறி பிடிக்கும், பட் அது தொடச்சா அந்த கறி வந்து போயிடும். நம்ம கேஸ் யூஸ் பண்ற அந்த அளவுலயே இது இருக்கும் அப்படின்றது அதோட இன்னும் பெட்டரா. ஓகே, கேஸோட ஃபாஸ்டா நடக்கும் ப்ராசஸ் உங்களுக்கு. இல்ல இப்போ கேஸை விட ஃபாஸ்டானா இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஒரு விஷயத்தை குக் பண்றதுக்கு அப்படின்னா இதுல எவ்வளவு டைம்? ஒரு 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். ரைட், 10 மினிட்ஸ்ல. சோ அவ்வளவு பட் அதுக்கு ஈக்குவலண்டா அடிக்குவேட்டான ஸ்டவ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். சோ அதுக்கு தான் எங்ககிட்ட பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்டவ் வந்து இருக்கு. எவ்வளவு கெபாசிட்டி குக் பண்றீங்களோ அதுக்கு அடிக்குவேட்டான ஸ்டவ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்பிஜியோட ஃபாஸ்டா நடக்கும். ஒரு ஃபிகர்ல சொல்லுங்களேன் சார், எவ்வளவு நம்ம வந்து மணி சேவ் பண்ண முடியும்? இப்போ இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் சிலிண்டர் வந்து ஒரு 2300 rupees சம்திங், 2000 to 2300 rupees. இப்போ அதுக்கு ஈக்குவலண்டான வுட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 rupees ஆஃப் வுட். வென் வுட் இஸ் ஈக்குவல் டு 5 rupees per kg, 5 to 6 rupees இருக்கும்போது ஒரு 300 to 400 rupees வுட் இருந்தா போதும், நீங்க வந்து உங்க ஒரு எல்பிஜி சிலிண்டருக்கு இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஆனா இப்போ வுட் அப்படின்னாலே ஸ்மோக் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் இருக்கு அதுல. அது எப்படி நம்ம இதுல கண்ட்ரோல் ஆகுது? இப்போ இது என்னன்னா அந்த வுட்ல இருந்து வர ஸ்மோக்கு பேர் வந்து ப்ரொடியூசர் கேஸ். அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஃபியூவல் தான். அதுதான் ஃபியூவல், வுட்ல இருக்க ஃபியூவலே அதுதான். ஓகேங்களா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு பைரோலிசிஸ் ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ரொடியூசர் கேஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி we are again burning it. ஸோ அதுக்காக தான் எங்கள் ஸ்டவ்வில் வந்து ஸ்மோக் வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறது. ஸோ இன்னொன்று என்னென்னா இப்போ இதில் ரெசிடியூ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக வுட் அடிச்சிங்கன்னா 5% ஆஷ் கண்டென்ட் வரும், 3 to 5% வரும். ஓகேங்களா? எங்கள் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா 1% to 1.5% தான் ஆஷ் கண்டென்ட் வரும். ஸோ அந்த கம்ப்ளீட் கம்பஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறோம் இந்த ப்ராசஸில். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து வெரி மினிமம் ஆஃப் ஸ்மோக் அண்ட் கார்பன் டெபாசிட் அவ்வளோவா இருக்கும். ஸோ இப்போ மினிமம் ஸ்மோக் அப்படின்றது இருக்கும், ஆனால் நம்ம அது பார்க்க முடியுமா? அந்த அது விஷுவலாக உங்களால் நோட்டீஸ் கூட பண்ண முடியாது அந்த ஸ்மோக்கை. ஓகேங்களா? ஸோ கார்பன் டெபாசிட் இருக்கும், மீன்ஸ் கார்பன் டெபாசிட் அது கறி பிடிக்கும், அது துணி வச்சு தொடச்சாலே போதும், அது ஒட்டிக்கிற மாதிரி கறியெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இனிஷியலாக இந்த வுட் வந்து ஒரு 270 degrees போனால் தான் அந்த பைரோலிசிஸ் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 270 degree போகிற வரைக்கும் கொஞ்சமாக புகை வரும், கறி பிடிக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ப்ளோர் ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அதுக்கு அடுத்த வாட்டிலேருந்து ஆட் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு புகையும் வராது, ஸ்மோக்கும் வராது. ரைட். இப்போ இது வந்து பவர் கன்சம்ஷன் இருக்கு இல்லைங்களா அதுக்கு? ஸோ அது எந்த லெவலில் இருக்கும் சார்? இப்போ எங்களோட இப்போ சின்ன ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 watts பவர் வந்து கன்சியூம் பண்ணும். எங்களோட ஹையஸ்ட் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 watts பவர் வந்து கன்சியூம் பண்ணும். அவ்வளோதான் பாருங்க. 50 watts பவர்ன்றது ஒரு எல்இடி பல்பு, ஒரு லெஸ் தென் ஒரு ஃபேனோட கரண்ட். ஸோ உங்ககிட்ட இன்வெர்டர் இருந்ததுன்னா இன்வெர்டர்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எங்களோட சின்ன ஹவுஸ் ஹோல்டு ரொம்ப ஸ்மால் கமர்ஷியல் ஸ்டவ்ஸ்னால் வி ஹவ் இன்ட்ரடியூஸ் சோலார் பேனல், பட் அது ஆக்சசரியாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ எங்களோட பெரிய ஸ்டவ்க்குலாம் நீங்கள் வந்து இன்வெர்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட்.